மெய் அழகன் நல்ல படம். இது ஏன் நான் தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நேற்று தான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். மெய்யழகன் விமர்சனம். ஓர் இரவு பயணமும் அதனுள் அடங்கியிருக்கும் சொந்தங்களுடனான பெருவாழ்வும். சொந்த ஊர், உறவு ஆகியவற்றை பிரிந்து சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு மீண்டும் கூடு திரும்புகிற ஒருவரின் பரிதவிப்பையும் மனவோட்டங்களையும் ஆழமாக பதித்து நம்மையும் நீடாமங்கலம் பேருந்தில் ஒரு பயணியாக அழைத்துச் சென்றிருக்கிறார் பிரேம்குமார். அதற்காக முன்னரே வைக்கப்பட்ட ஃப்ளாஷ்பேக் நினைவுகள் ஆரம்பத்திலேயே நம்மை கதையோடு சேர்ந்து பயணிக்க வைக்கின்றன. சொந்த ஊர், உறவு ஆகியவற்றை பிரிந்து சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு மீண்டும் கூடு திரும்புகிற ஒருவரின் பரிதவிப்பையும் மன ஓட்டங்களையும் ஆழமாக பதித்து நம்மையும் நீடாமங்கலம் பேருந்தில் ஒரு பயணியாக அழைத்துச் சென்றிருக்கிறார் எழுத்தாளர் பிரேம்குமார். கார்த்தியின் வருகைக்கு பின்னர் அவர் யார் என்கிற ஆவலை தூண்டும் சுவாரஸ்யமான திரைக்கதை வடிவமைப்பும் எளிமையான வசனங்களும் சிரிப்பொலி மணியை மனதில் தட்டுகின்றன. இருமைய கதாபாத்திரங்களை மட்டுமே காட்சி சட்டகத்தில் வைத்துக்கொண்டு இடைவேளை வரை எந்தவித சலிப்பினையும் தராமல் இழுத்துச் சென்ற திரைமொழிக்கு பாராட்டுகள் ஆர்ப்பாட்டமில்லாத திரைமொழி, எளிமையான வசனங்கள், யதார்த்த மனிதர்கள் என்று உன்னதமான நினைவலைகளை அசைபோட வைத்து ஆசுவாசப்படுத்தும் இந்த மெய்யழகன். நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு புரிய வைக்கிற ஒரு படம். இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோமே, அதை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு படம். 90ஸ்க்கான ஒரு படம் கூட சொல்லலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷன், இப்போ இருக்க குழந்தைகளுக்கு காட்ட வேண்டிய ஒரு படம். இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு படம், அமைதியான ஒரு படம், அழகான ஒரு படம்.